Hello friends, welcome to Sai Kritik channel. இன்னைக்கு நம்ம kitchen tips and tricks பார்க்கலாம் வாங்க. First tip என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவா நம்ம ஃப்ளாஸ்க்ல வெண்ணி ஸ்டோர் பண்ணும்போது என்ன பண்ணனும்னா வெண்ணி ஃபுல்லா ஊத்திட்டு அதோட கேப் இருக்குலையா அதுல இந்த மூடி இருக்குறத ஓபன் பண்ணியே வச்சு அதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணுங்க. இதனால என்ன ஆகும்னா அந்த க்ளோஸ் பண்ற 2-3 செகண்ட்ஸ்ல அதுல இருக்கிற ஆவி கொஞ்சம் வெளிய போய்டும். அதுக்கு அப்புறமா நீங்க இதோட கேப் போட்டு மூடி வெச்சிடுங்க. இப்படி பண்றதுனால என்ன ஆகும்னா நம்ம டிராவல் டைம்ல சில நேரம் இந்த ஓபனை மட்டும் திறந்து வெண்ணி எடுக்கலாம் ட்ரை பண்ணும்போது இது வந்து ஸ்ட்ரக் ஆயிடும். உடனே நம்ம தண்ணி ஊத்துன உடனே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஸ்ட்ரக் ஆயிடும். அப்படி இல்லாம கொஞ்ச நேரம் அதை திறந்துட்டு அதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சீங்கன்னா வெண்ணியோட சூடு ரொம்ப நேரம் நிக்கும். டிராவல் பண்ணும்போது தண்ணி எடுக்கிறதுக்கும் நமக்கு வசதியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பனி காலம் முடிஞ்சோனியும் நம்ம வந்து ஃப்ளாஸ்க் எடுத்து ஸ்டோர் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்து யூஸ் பண்ண மாட்டோம். அந்த டைம்ல என்ன பண்ணனும்னா ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டு அதுக்குள்ள 2-3 ஸ்பூன்ஸ் சுகரை போட்டு வச்சிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சீங்கன்னா அதுல எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்றதுக்கும் வசதியா இருக்கும். நீங்க இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் மேலே நம்மளுக்கு அத்தியாவசியமான பொருட்களை மட்டும் இந்த மாதிரி ஏதாவது ரேக்ல வச்சிருப்போம். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக இதை இப்படி நகட்டும் போது அந்த பாட்டில்ஸ்லாம் நகரும். அதனால் ஸ்க்ராச்சஸ் வரும், இல்லைன்னா உடையிறதுக்கு கூட சில நேரம் சான்சஸ் இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி கவர் ஸ்கூல் பசங்களோட கவர் இருக்கும் இல்லையா, புக்ஸ்க்கு போடுற கவர், இது வந்து ஒரு ரோலே 18 rupees தான். இதை தான் நான் கட் பண்ணி அந்த ரேக்குக்கெலாம் போட்டு வச்சுருக்கேன். இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும். அதனால் எந்த பாட்டிலுமே நகராமல் கிரிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பிளாஸ்டிக் கவருங்கிறதுனால எடுத்து ஈர துணி வச்சு தொடச்சிட்டு திரும்ப போடுறதுக்கும் வசதியாக இருக்குது. நீங்கள் இந்த ரேக்குக்குன்னு மட்டும் இல்லாமல் கிச்சன் ஷெல்ஃப்ஸ்க்கு கூட இந்த கவரை யூஸ் பண்ணலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் ட்ரிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பூஸ்ட், ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி பவுடர்ஸ் வந்து கொஞ்ச நேரம் நம்ம டம்ளரில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணோன்னா கெட்டி கெட்டியாக ஆகிடும். அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா நான் இப்போ இதில் 2 ஸ்பூன் ஹார்லிக்ஸ் போட்டிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட போகிறேன். சுகர் 1 ஸ்பூன் போட்டு ஹார்லிக்ஸையும் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் 10 மினிட்ஸ் கழித்து பால் ஊற்றினாலும் அது கெட்டி ஆகாது, நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் சில அம்மாக்கள் வந்து குழந்தைங்களுக்கு பால் பவுடர் கொடுப்பாங்க. அவங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பால் பவுடர் போட்டுட்டு 1 ஸ்பூன் ஜீனியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெது வெதுப்பான பால் ஊற்றினா கூட நல்லா கரைஞ்சிடும். குழந்தைங்க நல்லா பசி வந்தோடனே தான் அழுக ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் சூடான பால் ஊற்றி பால் மாவு மிக்ஸ் பண்ண தேவை இருக்காது. இந்த மாதிரி சுகரோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெது வெதுப்பான பால் ஊற்றினா கூட ஃபுல்லாக கரைஞ்சிடும். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் பொதுவாக இந்த மெத்தடை கத்தியை ஷார்ப் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணுறேன். கிரைண்டரில் மாவு அரைச்சி இப்போ தான் முடிச்சிருக்கேன். இந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா லேசாக அந்த கத்தியை 2 சைடுமே மாற்றி மாற்றி அது ஓடுற நேரத்தில் மெதுவாக வச்சு எடுத்துடுவேன். இது கரெக்டான மெத்தடாக என்னன்னு தெரியல எனக்கு, ஆனால் நான் இதை தான் ரெகுலராக ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன். ஈஸியாக ஷார்ப் ஆகுது. இங்கே பாருங்கள் நல்லா ஷார்ப்பன் ஆயிடுச்சு. இதுக்காக கல்லில் உரசி பார்த்துட்டேன், இல்லாட்டினா அந்த கப்பு வச்சு சில டிப்ஸ் பார்த்துருக்கேன். அந்த மெத்தட்லேயுமே எனக்கு ஷார்ப் ஆகவே இல்லை. அதுக்கப்புறமா தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இதை கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.